ராமன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, துன்பத்தை போக்குவோர்னு அர்த்தமா. ராமா அப்படிங்கிற அந்த எழுத்துக்கு, அந்த ராமா அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கிறது அல்லவா, அதற்கு என்ன பொருள்னு சொன்னா, துன்பத்தை நீக்குபவர் அப்படின்னு அர்த்தமாம் என்று ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே போட்டதால் தான் அந்த கற்கள் எல்லாம் மிதந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சாக்ஷாத் ஸ்ரீ ராமனாகவே இருந்தாலும் கூட நீங்கள் அந்த ராமநாமத்தை உச்சரிக்கவில்லையே, ராமநாமத்தை நீங்கள் உச்சரிக்காமல் போட்டதால் தான் நீங்க போட்ட கல்லானது உள்ள மூழ்கிடுதுன்னு ஆஞ்சநேய சுவாமி சொன்னாராம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்ரீ ராமனை விட அந்த ராமநாமத்திற்குத்தான் மகத்துவம் அதிகம் என்று ஒரு பெரியவர் சொன்னார். இதற்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நிச்சயமாக அந்த பெரியவர் சொன்னதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அந்த ராமநாமத்திற்கு என்று தனி மகத்துவம் உண்டு. இப்போ இப்படி எடுத்துக்கோங்க, ராமபிரானுக்கு ராமன் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கார். தசரதன் அவங்க அப்பா பேர் வச்சிருக்காருன்னு சொன்னா, அப்ப அந்த பெயரானது ஏற்கனவே இருந்திருக்கும் அல்லவா, ஏற்கனவே இருந்த பெயரைத்தானே அவர் வைத்திருப்பார். அவ்வளவு ஏன் அவருக்கு முந்தைய அவதாரம் பார்த்தா கூட பரசுராமன் என்றுதான் இருக்கும். பரசு ராமன், பரசு என்பது ஒரு கோடாரி, அந்த ஆயுதத்திற்கான பெயர் தான் இந்த பரசுங்கிறது பேரு. அந்த கோடாரியை தாங்கிய அந்த ராமன் தான் இந்த பரசுராமனாக காட்சி அளிக்கிறார். ஆக ராமன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, துன்பத்தை போக்குவோர்னு அர்த்தமா. ராமா அப்படிங்கிற அந்த எழுத்துக்கு, அந்த ராமா அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கிறது அல்லவா, அதற்கு என்ன பொருள்னு சொன்னா, துன்பத்தை நீக்குபவர் அப்படின்னு அர்த்தமாம். அப்படி தசரத மகாராஜாவுக்கு அந்த புத்திர சோகம் என்பது இருந்தது அல்லவா, அந்த புத்திர சோகத்தை நீக்கி, அந்த துன்பத்தை நீக்கி மகிழ்ச்சியை கொடுத்த குழந்தை என்பதால் தான் அவருக்கு ராமா அப்படின்னு பெயர் சூட்டி இருக்கிறார்கள். சரி, அதனுடைய மகத்துவம் சார், அப்ப ராமனுக்கு பலம் இருக்கும் தானே, ராமனுக்கு பலம் என்பது உண்டு. ஆனால் அவரை விட அந்த ராம நாமத்திற்குத்தான் அதிக பலம் அப்படிங்கிறது நம்ம நிறைய நிகழ்வுகளின் மூலமாக கூட புரிஞ்சுக்கலாம். அந்த ராமாயண கதையிலே பார்த்தோம்னா, இங்கிருந்து நேரா அந்த ஆஞ்சநேய சுவாமி சீதையை தேடிண்டு போறார். அப்ப பார்க்கும்போது அந்த லங்காபுரியில தான் சீதை இருக்காங்கிற மாதிரி யாரோ சொல்லியிருக்கா, ராவணன் தூக்கிட்டு போயிருக்காங்கிற மாதிரி சொல்லி இருக்கா. இதை கேள்விப்பட்டு எப்படிடா அங்க போறதுன்னு பார்க்கும் பொழுது சமுத்திரங்கிறது குறுக்கால இருக்கு. இந்த சமுத்திரத்தை தாண்டணும்னா நான் மிகப்பெரிய உருவெடுக்கணுமேன்னு சொல்லிட்டு ஆஞ்சநேய சுவாமி என்ன பண்றாருன்னு பார்த்தா, ராம 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 ராமான்னு ஜபம் பண்றாராம். ராம 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 ராமான் ஜபம் பண்ண அந்த ராம நாமத்தை சொல்ல 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 அங்கே ராமபிரான் அவருக்கு சக்தியை தரவில்லை. எது சக்தியை கொடுத்ததுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ராம நாமமானது சக்தியை கொடுத்திருக்கிறது. அந்த ராமனினுடைய பெயரை உச்சரிக்க 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 அவருடைய உடம்பிலே வலு என்பது கூடுகிறது, பலமானது கூடி ஒரு விஸ்வரூப ஆஞ்சநேயனாக வளர்ந்து நின்று அப்படியே அந்த லங்கையை தாண்டி செல்கிறார். அந்த பறந்து செல்கிறார் அப்படின்னு சொல்லலையா, பறக்கும் பொழுது கூட ராம 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 ராமா என்று அந்த ராமநாமத்தை சொல்லிக் கொண்டேதான் பறந்தாராம். அப்படி பறந்து சென்று இலங்கையிலே போய் இறங்கியிருக்கார் சொன்னா, அப்படி பறக்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுத்தது அந்த ராமநாமம்ங்கிறத புரிஞ்சுக்கலாமே. இது அனைத்தையும் விட மற்றொரு நிகழ்வானது தெளிவாகவே விளக்குகிறது. அதாவது ராமனே அதை உணர்ந்தானாம். எப்பொழுது அந்த ராமநாமத்திற்கான மகிமையை ராமனே உணர்ந்த ஒரு நிகழ்வும் உண்டாம். எப்பொழுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆஞ்சநேய சுவாமி அங்க லங்கைக்கு போயிட்டு திரும்ப வந்துட்டார். சொல்றார், சீதா கண்டேன் சீதையெல்லாம் சொல்லிட்டார். சரி, இவங்க படையெடுத்து போகணும்னு வரும் பொழுது எல்லோரும் வானர படையோடு அப்படியே போறா. அங்க அந்த ராமேஸ்வரம் ஏரியாவுக்கு போயிட்டு தனுஷ்கோட்டில இருந்து நேரம் கிராஸ் பண்ணணும். இப்ப எங்க இலங்கையை பார்த்து கிராஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்றா, எல்லாரும் சேர்ந்து அந்த ராமர் பாலத்தை கட்டுகிறார்கள். அதுக்கு எல்லாரும் என்ன பண்றான்னு பார்த்தா, இந்த வானர படைகள்லாம் கொண்டு வந்து அந்த கற்களை கொண்டு வந்து போடுகிறார்கள். ராமநாமத்தை உச்சரித்துக் கொண்டே கொண்டு வந்து கற்களை கொண்டு வந்து போடுகிறார்கள். அந்த கல்லெல்லாம் என்ன பண்றது, அந்த ராமநாமத்தினுடைய மகிமையால் அப்படியே மிதந்துட்டே இருக்க எல்லாம் சேர்ந்து ஒரு பாலமாக மாறுகிறது அல்லவா. ராமர் பாலம் கட்டினான்னு சொல்றாரு. அணில் கூட அங்க கூட ஹெல்ப் பண்ணதுல நம்ம படிச்சிருப்போம், நம்ம கேட்டிருப்போம் அந்த கதையெல்லாம். இப்படி எல்லா குரங்குகளும் அந்த பெரிய பெரிய கற்களை எல்லாம் அசால்ட்டா கொண்டு வந்து போட்டுட்டே இருக்கு. அப்படி கடல்ல மிதக்கிறது சேர்ந்து பாலமா ஆயிட்டே இருக்குன்னு சொல்றார். இதெல்லாம் ராமர் பார்த்துட்டு இருந்தாராம். சரி, நம்மளும் ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, ஏன்னா நம்ம சும்மா உட்காந்துட்டு இருக்குமே, இவ்வளவு நம்முடைய படைகள்லாம் அது அந்த இடத்துல அந்த பாலத்தை கட்டின்னு இருக்கா, அதனால நம்மளும் கூட ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ராமன் என்ன பண்ணானா, போய் கல் எடுத்து போட்டாராம். கல் எடுத்து போடுறது இந்த கல்லு மூழ்கிடுச்சான். என்னடா அது நம்ம போடுற கல்லு மூழ்கிடுச்சுன்னு சொல்லி கொஞ்சம் பெரிய சைஸ் கல்லா தூக்கி போற, அதுவும் மூழ்கிடுறது. சரி, ஒரு சின்ன சைஸ் கல்லாச்சும் எடுத்து போடலான்னு போடுவோம், சின்ன சைஸ் கல் எடுத்து போட்டாலும் அதுவும் மூழ்கிடுறது. அது அந்த பாலத்தோட சேரவே இல்லையாம். இதை பார்த்த உடனே ராமருக்கு ஒரே வருத்தமா போயிடுச்சு.
என்னடா இது, நம்முடைய படைகள், இந்த வானர படைகள், இந்த படைகள்லாம் கொண்டு வந்து இந்த கல்லை போடுறது, ஆனா அதெல்லாம் சேர்ந்து பாலமாறுது. ஆனா நம்மால இந்த பாலத்தை கட்ட முடியலையே, நம்மளால ஒரு சின்ன கல்லு கூட போட முடியலையேன்னு யோசிக்கும்போது வருத்தமா உட்கார்ந்து இருந்தாராம். அப்ப அந்த இடத்துல ஆஞ்சநேய சுவாமி கிராஸ் பண்ணாராம். ஆஞ்சநேயருடைய முக வருத்தத்தை பார்த்து கேட்டாராம், ஏன் சுவாமி வருத்தமா உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு போது நடந்த சம்பவத்தை சொல்லியிருக்கிறார். நான் கொண்டு வந்து போடுறேன், ஆனா ஒண்ணு கூட சேர மாட்டேங்கிறது, இந்த குரங்குகள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு திறமை கூட என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதற்கு ஆஞ்சநேய சுவாமி சிரிச்சுண்டே சொன்னாராம், நீங்கள் எப்படி கல்லை போட்டீர்கள்னா இப்படித்தான் போட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்தில் இருந்த கல் எடுத்து போடுறார். மறுபடியும் அது மூழ்கிறது. இப்படித்தான் போட்டீர்களா, அவர்கள் போடுறதெல்லாம் பார்த்தேலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த வானர படைகள் என்ன பண்றதுன்னு பார்த்தா, ராமனினுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டு ராம ராம ராமா என்று ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே போட்டதால் தான் அந்த கற்கள் எல்லாம் மிதந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சாக்ஷாத் ஸ்ரீ ராமனாகவே இருந்தாலும் கூட நீங்கள் அந்த ராமநாமத்தை உச்சரிக்கவில்லையே, ராமநாமத்தை நீங்கள் உச்சரிக்காமல் போட்டதால் தான் நீங்க போட்ட கல்லானது உள்ள மூழ்கிடுதுன்னு ஆஞ்சநேய சுவாமி சொன்னாராம். இதிலிருந்தே அந்த ராமனை விட அந்த ராம நாமத்திற்கு எத்தனை மகத்துவம் என்பது புரிகிறது அல்லவா. அந்த ராம 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 என்று சொல்லும் பொழுது இந்த ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனேன்னு சொல்லிட்டார். ஒரு சகசிர நாமத்தை சொல்லியதற்கான சகசிரநாம தத்துல்யம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த சகசிர நாமத்தை சொல்வதற்கான அந்த துல்லியமான பலனானது ராமநாமத்தை சொல்லும் பொழுது கிடைத்து விடும் அப்படிங்கிறதாலே நமக்கு ஸ்லோகம் சொல்லி தர்றது. அப்படி அந்த ராமநாமத்திற்கு என்று ஒரு சிறப்பு மகத்துவம் என்பது உண்டு. ராமனை விட ராமநாமத்துக்கு மகத்துவம் அதிகம் என்பதால் தான் எல்லோரும் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் என்பதை எழுதுகிறார்கள். அடிக்கடி ராமராமா ராமராமா என்று உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் அந்த ராமநாமத்தை ஜபித்து பலம் பெறுவோமாக. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.